ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது சிங்கப்பூர்லேருந்து அதாவது இந்தோனேஷியாவுக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பு வந்து பாத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு, ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய டைனோ என்று சொல்லக்கூடிய ஒரு பார்க்கில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். வெரி அமேசிங், அருமையான ஒரு பார்க்கு. எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. நிறைய விலங்குகள், பறவைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அது உள்ளக்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிச்சயமாக வாங்க. இந்த இடத்துக்கு இந்தியன்ஸுக்கு வந்து ஆனரேபிள் விசா தான். $50 வந்து சிங்கப்பூர் டாலர், $50 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி நீங்கள் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து 1 day or 2 day 1 night இஸ் $220 ஃப்ரம் த சிங்கப்பூர் டாலர். ஒரு நாள்னு சொன்னாக்கா $110 தான் உங்களுக்கு. அதாவது $50 ஃபார் த ஃபெர்ரி, அதாவது அந்த போட்டுக்கு வர்றதுக்கு. மற்ற செலவு இங்கே வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச், ஈவினிங் வரையும் உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் கைடு வித்து இங்கிலீஷ் லெக்சரோடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோடு உங்களுக்கு வந்து இங்கே, ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரை மலாய் மட்டும் தான் பேசுகிறாங்க இங்கே. அதிகபட்சமாக மலாய், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு டூரிஸ்ட் கைடாக வராங்க. உங்களுக்கு கூட ஈவினிங் வரையும் இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஃபெர்ரியில் நம்ம கிளம்பக்கூடிய ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபெர்ரியில் எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 200-300 பேர் வரைக்கும் உட்காந்து போகலாங்க. அவ்வளோ சொகுசான ஒரு ஃபெர்ரி தான், மெஜஸ்டிக் ஃபெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சிங்கப்பூர்லேருந்து இப்போது நம்ம கிளம்ப போகிறோம். அப்படியே ஸ்லோவாக வந்து அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. மேலே பார்த்துங்க, கேபிள் காருக்கு. இது சந்தோஷாங்கிற தீவுக்கு இங்கேருந்து போகுது. ஆக்சுவலாக டெட் எண்டில் தான் இந்த ஃபெர்ரி இருக்குது. மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபெர்ரியுடைய ஸ்டேஷன் இருக்குது. உள்ளே ரொம்ப அருமையான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் தான் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆனத்தோட ஃபெர்ரியுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சிங்கப்பூருங்க. இந்த சைடு நம்ம பார்த்துக்கிட்டிருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிங்கப்பூர் தான். இந்த சிங்கப்பூருடைய எல்லையை, கடல்வழி எல்லையை தான் நாம் இப்போ கடந்து போக போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அரௌண்ட் ஐ திங்க் 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஷிப்பு, கார்கோ ஷிப்பு நிற்கிறத பார்க்குறீங்க. அதெல்லாமல் வெயில் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். அப்புறம் வந்து நம்ம நெருங்க போகிறோம் இப்போ தான் இந்தோனேஷியாவுடைய பாட்டம் என்கின்ற இடத்துக்கு. அது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாலாம் தெரியுது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், கட்டடங்கள்லாம் தெரியுது. ரொம்ப அருமையான ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது. ரொம்ப நெருங்கியாச்சு பக்கத்தில். அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் போன்ற ஒரு கட்டடக்கலை, பள்ளிவாசல் தான் நினைக்கிறேன் அது. மாஷாஅல்லாஹ், இதுதான் வந்து இமிக்ரேஷன் ஆஃப் இந்தோனேஷியா பாட்டம். அது உள்ளக்க நாம் இப்போ வந்து என்ட்ராக போகிறோம். வந்து ரீச் ஆகியாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து இந்தோனேஷியாவுடைய இமிக்ரேஷன் நம்ம கடக்க போகிறோம். உள்ளே போய் இந்தோனேஷியாவில் நம்ம வந்து விசாவில் சாப் வாங்கிக்கிட்டு, அதாவது பாஸ்போர்ட்டில் சாப் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இதான் நம்ம வந்து மெஜஸ்டிக் ஃபெர்ரி. ஓகே, சலாமா தத்தோங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க மலேசியா பாஷையில். இதுதான் அங்கேருந்து நடந்து போகக்கூடிய காட்சி. இது உள்ளக்க இந்த இமிக்ரேஷனுக்கு போகக்கூடிய வழி. இமிக்ரேஷன் போனதுக்கப்புறம் அங்கே நம்மளுடைய டூரிஸ்ட் கைடு வந்துட்டாங்க. அவங்க காரில் கூட்டிகிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அங்கே அருகையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸு, ரொம்ப அருமையான ஒரு சுற்றுச்சூழலாக இருந்துச்சு. வெரி குட் அட்மாஸ்பியர். அதை பார்த்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி வந்தோம். இதுதான் நம்மங்களுக்கு கொடுத்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த ஏரியா. இங்கே ஒரு காஃபி வித்து பிரெட், சாசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவங்க தான் நம்மளுடைய டூரிஸ்ட் கைடு. இவங்க தான், ஏன்னா அங்கே வந்து இதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, ப்ரெட்டு, சாசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம மலாயி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதனால் நமக்கு வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கைடு இல்லாமல் நம்ம இந்தோனேஷியாவுக்கு போகிறது கஷ்டம். அங்கேருந்து இந்த டயோனோஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயோனோசர் பார்க்குக்கு நம்மளை கூட்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே அழகான முறையில் அந்த டைனோசர்ஸ்க்கு நிறைய வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நிறைய முயல்கள்லாம் இருக்குது. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, அழகாக இருக்குது. வெள்ளை கலரில், பல கலரில் இருக்கக்கூடிய முயல்கள் எல்லாம் இந்த டயனோ பார்க்கில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னாக்கா நிறைய விலங்குகள் இருக்குது. இந்த ஒரு வகையான விலங்கு அது அருமையான முறையில் இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு கட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆந்தை உட்கார்ந்துச்சு. ஆந்தையில் 1 இல்லை 2 இல்லை 3 வகையான ஆந்தை, வெவ்வேறு கலரில், வெவ்வேறு நிறத்தில் அழகான முறையில் இருக்குது. அதை கையில் ஏற்றி வச்சு நம்ம என்ன செய்யலான்னு சொன்னாக்கா ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் எல்லாருமே அங்கே போன எல்லா டூரிஸ்ட் கைடும் வந்து பண்ணாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இது வந்து ஒரு
நிறைய கிளிகள் எல்லாம் உள்ளே இருக்குது. ஓப்பன் இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கிளிகளும் இது உள்ளே இருக்குது. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் டைனோசர் சவுண்டு போடுற மாதிரி ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைனோசர்ஸு அப்புறம் நிறைய வகையான அந்த தத்ரூபமாக அழகாக வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த டைனோசருடைய முட்டையை வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ அழகான முறையில் வடிவமைச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு டைனோசர் முட்டை மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தா அங்கேருந்து ஒரு டைனோசர் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சவுண்டு போடுற மாதிரி ஒரு தத்ரூபமான முறையில் அந்த பார்க்கை வந்து கைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஒவ்வொரு அதனுடைய அசைவுகள் எல்லாமே ஒரு மூமெண்ட்டில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கொண்டு அதை வந்து நம்ம உள்ளே போனதோட நம்ம ஸ்டெப்பு கேட்ட உடனே அதை நெருங்கின உடனே அந்த சத்தம் வர மாதிரி எல்லா விலங்குகளையும் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க, இங்கே கொரிலாவுடைய என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். என்னடா அதுன்னு பார்த்தாக்கா ஒரு கொரிலா, அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் ஒரு கேவ் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அது உள்ள தான் நம்ம போகிறோம். இது உள்ளக்க நுழைஞ்சி போகணுன்னு சொன்னாக்கா இது ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்குது. ரொம்ப அருமையான பார்க் தான். சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் கொரிலா கேட். இது உள்ளக்க நுழையிற மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. அது உள்ளே போய் பார்த்தோம். டைனோ பார்க் இன் Batam. It's a very nice place. Wow, amazing. The park was maintained and all the places are very cool. They're making for the water supply on the places of the surrounding area. It was very amazing and the excitement moment for in Batam. Okay, எப்படியா இருந்தாலும் ஒரு 3-4 மணி நேரம் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான பார்க்ஸு என் பிஹைண்ட்லாம் பாருங்கள். நிறைய அருமையாக இருக்குது. க்ராசிங் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைனோ பார்க், அதாவது நேம் வந்து டைனோ பார்க் தான். ஆக்சுவலாக நிறைய டைனோசர்ஸ் வந்து அப்படி தத்ரூபமாக இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வாட்டர் ஃபாலில் வந்து ஒரு என்ன சொல்லுறா நேச்சுரலாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டைனோசர்ஸ்னால் இருக்குது பாருங்கள். டைனோசர்ஸ் அது அப்படியே தத்ரூபமாக வந்து இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ எக்ஸைட்மெண்ட். ரொம்ப பெரிய பார்க்காக இருக்குது. சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம் போல இருக்குது. அவ்வளவோ அருமையான முறையில் ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அங்கே போனால் அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு இடம் வச்சுருந்தாங்க. சரி, இங்கே போய் நம்ம வில்லை விட்டு அம்பெடுத்து வில்லை விட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு குறி தப்புனுச்சு. 2வது குறி ஷார்ப்பாக சென்டர் பாயிண்டில் அடித்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3D வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப அருமையான ஒரு இடங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே 3Dயில் இருக்கும் எல்லா இடமும். அதே மாதிரி இங்கே ஷாப்பிங் இருக்குது. ஷாப்பிங்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரொம்ப. அதுக்கப்புறம் கிளாத்து இதெல்லாமே ஒரு ஷாப்பிங்கில் பார்த்தோம். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய ஷாப் இருக்குது இங்கே சரௌண்டிங்கில். அதையும் கொண்டு போய் நம்ம வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்காக வேண்டியே இந்த ஷாப்பில் கொண்டு வந்து விட்றாங்க. நம்ம போய் நமக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம இந்த பல்லாங்குழி விளையாடுவோம்ல, அதெல்லாம் இருக்குது இங்கே. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அதே மாதிரி இப்போ அந்த பல்லாங்குழியை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வீடுகளில் பழைய காலத்தில் விளையாண்ட அந்த பல்லாங்குழி அழகாக வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்மளுடைய I have a YouTube channel. I will upload this. இதான் நம்ம கூட வந்த டூரிஸ்ட்டுங்க. அடுத்ததாக மெயின் போர்ஷனுக்கு வந்தாச்சு. என்னன்னு தானே கேட்குறீங்க? இது தாங்க ஃபுட் ஏரியா. வாவ்! அதாவது இந்தோனேஷியாவுடைய ஸ்பெஷலே என்னன்னு சொன்னாக்கா சீ ஃபுட்டு தான். நாம் இப்போ சீக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுகளில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், மேலே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சீ ஃபுட்டும் இங்கே கிடைக்கிது. நாம் ஒரு பேக்கேஜில் வந்ததுனால நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டேபிள் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏதோ சம்திங் கீரை கொண்டு வந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்தது வந்து வாவ் கனவா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வாவ் ப்ரான், அதையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி அப்படி சுற்றி விட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் ரைஸ், ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கொண்டு தான் வச்சாங்க. சூப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸுங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. வாவ், சாப்பிட்றதுக்கு தான் முடியலை. இதுதான் சங்குங்க, சங்குன்னு சொல்லுவாங்கள்ல. வாவ், என்னென்ன வெரைட்டிஸ் தெரியுமா? சூப்பில் வந்து ப்ரான் இருக்குது. எல்லா வகையான சீ ஃபுட்டும் வந்து ஒரு பேக்கேஜில் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான முறையில் குக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷை பாருங்கள், அதுக்கப்புறம் நண்டு பாருங்கள். இது மாதிரி எல்லா ஃபுட்டையும் நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டு ரசித்து பார்த்தோம். அதே மாதிரி இது
அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கக்கூடிய லாப்ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து நிறைய நண்டு, மீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரெடியாக சமைச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையான முறையில் எல்லா விதமான ஃபுட்டும் லைவாக வந்து சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே வாட்டர் சப்ளைலாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய நண்டுலாம் பார்த்தீங்களா, அங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வாங்கி கூட என்ன செய்யலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதே சமயத்தில் அங்கேயே சாப்பிடவும் செய்யலாம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு சொன்னாக்கா தூங்குறதுக்கு. என்னடா அது தூங்குறதுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, தூங்குறது எப்படி, ரிலாக்ஸாக எப்படி தூங்குறது, இந்த பெட்டில் தூங்கினா எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பெட்டெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு அருமையாக தூக்கம் வரும், அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அதனோட உருவாக்கத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த இடம் என்னென்னு சொன்னாக்கா அதாவது கம்ஃபர்டபுளான மெத்தையும் தலவாணியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்தோனேஷியாவில். தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது தூங்கும் பொழுது உங்களுடைய நெக்குக்கோ உங்களுடைய உடலுக்கோ எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத ஒன்றும் இந்த பெட்டு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தலவாணியும் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, டெமோவில் நீங்கள் இங்கே கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 ஹவருக்கு மேலே என்ன செய்யலாம், படுத்து கூட பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து பெட்டு வச்சுருக்காங்க. ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னாக்கா உறங்கி சாப்பிட்டு அங்கே வந்து நம்ம இருந்துட்டு வரலாம். ஒரு டெம்பிள் இங்கே போதி தர்மன் சொல்லிட்டு அவருடைய தமிழ் அவருடைய பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த டெம்பிள்ஸ்குள்ளாக நிறைய பேர் இந்த டூரிஸ்ட் கைடில் வந்தவங்க சிங்கப்பூரியன் பிலிப்பைனீஸ் வந்தவங்க உள்ளே போய் அவங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாங்க. சரி, நம்ம என்ன தான் உள்ளே இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ரெட் கலரில் ஒரு பலூன் மாதிரி கட்டியிருந்தாங்க. உள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அது ஒரு வகையான முறையில் இந்த டெம்பிளை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு அழகான கட்டடக்கலையை பார்க்கலாம் இதில். இங்கே போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு பத்தியை கொளுத்திட்டு அதை கொண்டு போய் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் முறையில் அந்த பத்தியை கொளுத்தி அங்கே கொண்டு வந்து வச்சு அவங்க ஒரு வகையான பூஜை செய்கிறாங்க. நம்ம வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இவங்க வந்து வணக்க வழிபாடுகள் என்ன செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அவங்களுடைய வணக்க வழிபாடுடைய முறை. அந்த ஊதுபத்தி என்ன செய்கிறாங்கன்னா அதை கொளுத்தி அதை ஏதோ செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அதை வைக்கிறாங்க. இது வந்திருக்கக்கூடிய சில டூரிஸ்ட் கைடு அவங்க பண்ணதை நம்ம பார்த்தோம். இதுதான் அதனுடைய இடத்துடைய சுற்று வட்டாரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகான முறையில் ஒரு சைனீஸ் கட்டிடக்கலை மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையான முறையில் இருந்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நாம் டைரெக்டாக ரூமுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப அருமையான ரூம் போட்டு கொடுத்தாங்க. அதுதான் இந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளை ஃபெர்ரியை நோக்கி திருப்பி கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் வந்து இந்தோனேஷியா எப்படி இருக்குது பாருங்கள். இந்தோனேஷியா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், பள்ளி வாசல்கள், ரோடெலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அவ்வளோ அழகான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பள்ளிவாசல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குப்பையை கூட காணுங்க ரோட்டில். நானும் நினச்சேன் ரொம்ப அருமையான முறையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பாய் பாய் இந்தோனேஷியா பாத்தம்னு சொல்லிட்டு சாயங்காலமாக 6:30 மணிக்கு நம்மளுடைய மெஜஸ்டிக் ஃபெர்ரி ரெடியாக இருந்துச்சு. ஓகே, பாய் இந்தோனேஷியான்னு சொல்லிவிட்டு நாம் அந்த ஃபெர்ரியில் ஏறி சிங்கப்பூரை நோக்கி கிளம்புவதற்காக வேண்டி என்ட்ரன்ஸ் ஆகி, அதாவது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு 1 டே தான் ஸ்டே பண்ணோம். அதாவது காலையில் வந்தோம், அதே மாதிரி ஈவினிங் வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதிகபட்சமான ட்ராவல் ஹவர்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 30 to 40 மினிட்ஸ் ஹவர்ஸ். ஓகே, பொழுது சாஞ்சி போச்சு. சூரியன் எப்படி சாயுதுங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி கடலோரமாக அப்படியே ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டை ஒரு ஈவினிங் டயத்தில் 6:30க்கு மேலே நாம் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி அப்படியே அதாவது இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்பி சிங்கப்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான முறையில் இருந்துச்சு அந்த வியூவை. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தோனேஷியாவுக்கு டாட்டா பாய் பாய்னு சொல்லியாச்சு. சிங்கப்பூருக்கு ஹாய் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நைட் நேரமாக இருக்கிறதுனால ஃபெர்ரியில் எல்லா லைட்டும் போட்டாங்க. நிறைய எங்கூட வந்த டூரிஸ்ட்டு நிறைய பேர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் இப்போ பார்க்குறோம். நாம் அருமையான முறையில் இருந்துச்சு பாத்தம். நீங்களும் இந்தோனேஷியா வந்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த பாத்தம்ங்கிற தீவுக்கு வாங்க. ரொம்ப அருமையான முறையில் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். இது இரவு நேரத்தில் நாம் இப்போ சிங்கப்பூரை வந்து அடைஞ்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.